எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். திரு ஜெகதீசன்ஜி பேசின மாதிரி நம்ம நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் எது அப்படின்னா நம்மளோட வேலையை சிறக்க செய்கிறது தான். அதுக்குண்டான முயற்சியை நம்ம எடுக்கலாம். ஜெகதீசன்ஜி 20 வருஷமாக முழு நேர பிரச்சாரக்காக இருக்கார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது அவரை பார்த்துருப்பீங்க, இளமையாக தான் இருக்கார். 20 வருஷமாக அப்படின்னா தன்னோட வாழ்க்கையே நாட்டுக்காக கொடுத்துருக்காரு. அவ்வளோதானே? இது மாதிரி தான் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த நாடு இவ்வளோ நல்லா இருக்கு. ஏன்னா நம்மளோட பிரதம மந்திரி கூட ஒரு காலத்தில் இது மாதிரி முழு நேர பிரச்சாரக்காக இருந்து அதுக்கப்புறம் அமைப்பை, மக்களை, அத்தனை பேரை போய் சென்றடைஞ்சு நம்ம நாட்டோட செய்தியும் நம்மளை பற்றின பெருமையையும் கொண்டு வந்து இன்னைக்கு அப்படிப்பட்ட தேசபக்தி உள்ள ஒருத்தர் பிரதம மந்திரியாக இருக்கும்போது தான் அந்த பொறுப்புக்கான முழு திறன் வெளிப்படும். பார்த்துருக்கோம் கடந்த 10 வருஷமாக என்னென்னலாம் நம்ம தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ ரொம்ப முக்கியமாக இப்போ நாடு இருக்கிற அந்த சிச்சுவேஷன் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஏன்னா இந்த சுதந்திர தினம், ஒவ்வொரு சுதந்திர தினமும் முக்கியமானது தான். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த சுதந்திர தினம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் பாருங்களேன். அது பாகிஸ்தான் இப்போது எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. நேபாளம், அங்கே எத்தனையோ கடந்த 15 வருஷத்தில் 13 கவர்மெண்ட்டு மாறி இருக்கு. அதனால அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கேட்கவே வேண்டாம். சைனா, இப்போ பங்களாதேஷ் என்ன தாண்டி போயிட்டுருக்குங்கிறத பார்க்குறோம். மியான்மார், அங்கே நடந்து ஏற்கனவே மிலிட்ரி தான் இருக்குது. இன்சர்ஜென்ட்டுக்கும் மிலிட்ரிக்கும் நடுவில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ தான் பெரிய பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், கேட்கவே வேண்டாம். இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் நம்ம நாடு பாரதம் மட்டும்தான். நம்ம நல்லா இருக்கிறது நமக்காக மட்டும் இல்லை. நம்ம நல்லா இருக்கிறது நமக்காக மட்டும் இல்லை, இவங்க எல்லாருக்காகவும். ஏன்னா ஒரு காலத்தில் இவங்க எல்லாரும் பாரதியர்களாக இருந்தவங்க தான். அப்போது இதை விட்டு வெளியில் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கான சுதந்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது எத்தனையோ டெஃபினிஷன் நான் படிச்சிருக்கேன். அம்பேத்கரோட டெஃபினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்பேத்கர் சொல்கிறாரு, டெமோக்ரஸிக்கான சுதந்திரம், ஈக்குவாலிட்டிக்கான சுதந்திரம், சமூக நீதிக்கான சுதந்திரம், சுதந்திரத்துக்கான சுதந்திரம். சுதந்திரத்துக்கான சுதந்திரம்ங்கிறது ரொம்ப அவரோட ஆழம் நம்ம சாதாரணமாக அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு அர்த்தம் கிடையாது. சுதந்திரத்திற்கான சுதந்திரம் அப்படின்னா அதுதான் அடுத்த கேள்வி வருது. நம்ம ஒரு நாடா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? நம்ம ஒரு நாடா? ஏன்னா வெள்ளையும் தானே நம்மளை சேர்த்து கொடுத்தான். நம்ம சேர சோழ பாண்டியர்களாக பிரிஞ்சு தானே இருந்தோம். அவன் தானே ஒருங்கிணைச்சு நம்மளை ஒரு நாடாக்கி கொடுத்தான் அப்படின்னு கேட்கறதுக்கான சுதந்திரமே இருக்கு. கேட்கிறவன் சாதாரண கேள்வி இல்லை. அதுக்காக பல லட்சம் கோடிகள் செலவழித்து இத்தனை வருஷமா 78 வருஷமா அதுக்கு பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு அந்த கேள்வியை கேட்குறான். ஆர்கனைஸ்டு இன்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின் அது. நம்ம அதுக்கான சரியான பதிலை கற்றுக் கொடுத்துருக்கோமா நம்ம குழந்தைங்களுக்கு? ஏன்னா அந்த கேள்வி கேட்குறவங்க அதுக்கு பின்னாடி வேற ஒரு மோட்டிவ் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம ஒரு நாடா அப்படின்னா, ஆமாம்ல, நம்ம சேர சோழ பாண்டியர்களை பிரிஞ்சு தானே இருந்தோம். நான் தமிழ்நாட்டுக்கு இருந்தாலும் சொல்கிறேன், வெளியில் போனால் இன்னும் வேறு தானே சொல்லுவேன். இன்னும் என்ன தெலுங்கானான்னு தனியாக இருந்தோம், மைசூர் தனியாக இருந்தோம், விதர்பான தனியாக இருந்தோம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியா?
அப்படின்னா எவன் அந்த கேள்வி கேட்கிறானோ அவனுக்கு நம்ம பதில் கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன்னா எல்லா நேரத்திலையும் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கேள்விக்கு சரியான இன்னொரு கேள்விதான் சரியான பதிலாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 1600, 1700, 1800s சொல்றாங்க இல்லையா, அந்த 1600, 1700, 1800s இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற எந்த நாடு இருந்தது? ஆஸ்திரியான்னு ஒரு நாடு இல்லை, ஆஸ்ட்ரியோ ஹங்கேரின்னு இருந்தது. ஜெர்மனின்னு ஒரு நாடு இல்லை, பிரஷ்யான்னு ஒரு நாடு இருந்தது. இங்கிலாந்துன்னு சொல்றோமே, இங்கிலாண்டா வேல்ஸ் ஆகவும் அயர்லாந்து ஆகவும் ஸ்காட்லாந்து ஆகவும் சின்ன சின்ன தனித்தனியாக தான் இருந்தாங்க. அவங்க என்னைக்கு சேர்ந்தாங்க? நம்மளும் அது மாதிரி சேர்ந்துருக்கோம். அப்போ எல்லாம் நம்ம தனி நாடா? நம்ம அப்படித்தானா? அவன் தான் ஒன்று சேர்த்தானா? இல்லை, நான் அதுக்காக மட்டும் சொல்லலை. ஏன்னா அவங்கள்ட்ட இந்த பதில் சொன்னா அவங்க திருப்பி இன்னொரு பதில் சொல்றாங்க. என்ன பதில்? இல்ல அதை சொல்லல. அவங்களுக்கெல்லாம் ஒரு வரையறுக்கப்பட்ட குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கரெக்டான தேதி போட்டு வருஷ பிரகாரம் அவங்களுக்கு ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு அப்படி ஒரு வரலாறே இல்லையே. வெள்ளக்காரன் வந்துதானே உங்களுக்கு அந்த வரலாறே கொடுத்தான். உங்களுக்கு வரலாறற்ற மக்கள் தானே நீங்க. ஐடென்டிட்டி இல்லாத, வரலாறு இல்லாத அப்படிப்பட்ட மக்கள் தானே நீங்க எதையுமே எழுதலையே. அவன் தானே உங்களுக்கு எழுதி கொடுத்தான். அதனாலதான் சொல்றோம். நம்ம அப்படியா சொல்றது பார்த்தா சரி மாதிரி இருக்கும். நமக்கு தெளிவில்லாததுனால நம்ம அந்த கேள்வியை உள்வாங்கிக்கிறோம். அப்படியே ரொம்ப அழகா சொன்னார். 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்தபின் வராது வந்த மாமணியை தோற்போமோங்கிறார் பாரதி. நம்ம 200 வருஷம் 300 வருஷமெல்லாம் இல்லை. முகலாயர் கூட 150 வருஷத்துக்குள்ளார முடிஞ்சு போச்சு. காசிம் காலத்துலேருந்து 700கள்லேருந்து 1000 வருஷமா நம்ம நம்ம மேல படையெடுத்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. மற்ற நாடெல்லாம் ஈரான், ஈராக், ஈஜிப்ட், சிரியா, அதெல்லாம் 15 வருஷம் 17 வருஷம் 19 வருஷம் 21 வருஷம் என்டையர் யூரோப் 50 வருஷத்துக்குள்ளார முழுக்க 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 மாறி போச்சு. எல்லா இடத்துலையும் இயற்கையை வழிபட்டுக்கிட்டு இருந்த யதார்த்தமான மக்கள், லாட்டின் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா மொத்தமும் 1000 வருஷத்துக்கு அப்புறமும் நம்மளாவே நம்மளை விட்டு கொடுக்காம இன்னி வரைக்கும் நிக்கிறோம். அப்ப நம்மளோட வரலாறை எழுதாத மக்கள் கிடையாது. நம்ம வரலாறுல வாழ்ந்துகிட்டே இருக்க போற மக்கள் நம்ம. அப்ப நம்மளோட வரலாறை நம்ம ஏன் எழுதல? ஆமா எழுதல, உண்மைதான். வரலாறு நம்ம எழுதல. ஏன்னா இப்ப நேத்து கூட சொல்லிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஜேஹெச் வில்சன்கிறவர் தான் மதுரை கண்ட்ரி மேனுவல் அப்படின்னு அங்க ஐசிஎஸ் ஆபீசர் காலமா அவங்க நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதை தொகுத்து ஒரு மேனுவலா கொடுத்தாரு. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இன்னைக்கு நம்ம ஐஏஎஸ்ன்னு சொல்றோம், அன்னைக்கு ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த ஐசிஎஸ் அவங்களுக்கு கொடுத்த கண்ட்ரி மேனுவல் அதுலேருந்து அதுக்கப்புறமாக நம்ம நேஷனலிஸ்ட் எழுதின ஹிஸ்டரி தான் இன்னைக்கு நம்ம படிக்கிற சேர, சோழ, பாண்டிய, பல்லவ எல்லா வரலாறும். அப்ப அவன் தான் எழுதி கொடுத்தான். ஆமா, அவனும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான், இல்லைங்கிற. ஆனா அவன் எழுதினது கொலோனியல் மைண்ட் செட்ல. அவன் நம்மளை பத்தி கரெக்டாக எழுதியிருக்க போறான். அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எழுதியிருப்பான். அப்போ அதுக்கு மாற்றா நம்ம சைட்லேருந்து தேசிய வரலாறை எழுதி கொடுத்தவங்க, அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறமாக இந்த பட்டியல்லேருந்து கண்டினியூ பண்றதுக்கு பதிலாக இடதுசாரியிலேருந்து கண்டினியூ ஆகி நம்மளோட வரலாறு வேற மாதிரி போயிடுச்சு. அப்படின்னா முதல்ல நம்ம ஏன் வரலாறை எழுதலை? ஏன்னா நம்ம ஏன் அடிமைப்பட்டோம்னு தெரிஞ்சுக்கணும்னாரு இல்லையா? அப்போ நம்ம ஏன் வரலாறை எழுதாம விட்டோம்? ஏன்னா நம்ம நாட்டுல நமக்கு சொல்லப்பட்ட இருக்கிறதுலயே பெரிய அச்சீவ்மெண்ட்
நான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை பிடிச்சேன், அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை பிடிச்சேன், இவ்வளவு பெருசா விஸ்தாரம் பண்ணேன், இவ்வளவு சொத்து இருக்கு, இத்தனை பேரும் புகழும் அடைஞ்ச நான் வீராதி வீரன் சூராதி சூரன்கிறத விட தன்னை அறிவதே அறிவு அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் நாலேஜா, ஹையஸ்ட் அச்சீவ்மெண்டா சொல்லப்பட்டது. அப்போ ஒரு சாமானிய ஞானம்னு ஒன்று இருக்கு, விசேஷ ஞானம்னு ஒன்று இருக்கு. சாமானிய ஞானம்னா சாதாரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதார் அட்டையிலேருந்து ரேஷன் அட்டையிலேருந்து எல்லா பேன் கார்டுலேருந்து எல்லாம் அதுதான் உன்னோட ஹிஸ்டரி, அது தேவை. ஆனால் அதை கடந்து போய் அகம் பிரம்மாஸ்மி, நான் நானே கடவுள்னு சொல்ற லெவலுக்கு போறது விசேஷ ஞானம். நம்ம இந்த சாமானிய ஞானத்தை விட்டுட்டு விசேஷ ஞானத்தை ரொம்ப இருக்க பற்றி நின்னோம். அப்படி பற்றி நிற்காத மக்கள்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி 15, 17, 19, 21, 50 வருஷத்துக்குள்ளார அவங்க இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. அப்படிப்பட்ட பண்பாட்டை வாழ்ற ஒருத்தர் கூட வரலாற்றுல நிக்கல. ஆனா அந்த வரலாற முக்கியம்னு நினைக்காம இந்த பண்பாடு முக்கியம், இந்த விசேஷ ஞானம் முக்கியம்னா அந்த ஞானத்துல நின்ன ஞான நிஷ்டனா நின்ன நம்ம மூதாதையர்கள் தாண்டி இன்னைக்கும் நின்று எனக்கு உள்ள இருந்த ஞானத்தையும் தக்க வச்சு வெளியில இருந்த வரலாற நம்மளை அடிமைப்படுத்த வந்த வெள்ளைக்காரன் எடுத்து கொடுத்துட்டான். உண்மையாலுமே அவனும் தான் கொடுத்துருக்கான், அவனுக்கும் அந்த முன்னான கிரெடிட் கொடுக்கணும். அப்படிப்பட்ட பரந்த மனசு இருக்கிற மக்களா நம்ம இருக்கணும். ஏன்னா அதே வெள்ளைக்காரன் இங்க பக்கத்துல இருக்கிற மகாபலிபுரத்துல போய் இது என்னன்னு கேட்கிறான். சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியல. அவங்க எல்லாரும் சொல்றாங்க பாண்டவர்கள் கட்டினாங்கன்னு சொல்றாங்க. யாருக்குமே தெரியல பல்லவன் கட்டினாங்க. பல்லவன்கிற பேரே யாருக்கும் தெரியல. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போய் யாரு கட்டினான்னு கேட்டா சோழன் அப்படிங்கிற பேரே யாருக்கும் தெரியல. அப்படிப்பட்ட மக்களாத்தான் இருந்தும் அவங்கள தட்டி எழுப்பி உலுக்கி முழிச்சுக்கோ அப்படின்னு முழிக்க வச்சு அவங்கள இன்வால்வ் பண்ண வச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்த எத்தனையோ பேர்ல இவங்கள மாதிரியான மூதாதையர்கள் எல்லாம் தான் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வரலாற மறந்த மக்கள் இல்லை, வரலாறுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள். சரி, இதுக்கு என்னடா எவிடன்ஸ் அப்படின்னா ரெண்டு சொல்லுவோம். அகச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கு, புறச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? புறச்சான்றுன்னா வெளியில ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஃபார் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த இண்டிகா அப்படின்னு சொல்ற அதுவும் இந்தியாவை பத்தின அந்த புக்கு மட்டும் தான் இருக்கே தவிர, அதுவும் அலெக்சாண்டருக்கு அப்புறம் 300 வருஷம் கழிச்சு அந்த பேர் சொல்லப்படுற புத்தகம் தானே தவிர அந்த ராஜாவை பத்தின ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எங்கேயுமே இல்லை. ஆனா நமக்கு நம்மளோட கலாச்சாரத்துக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அத்தனை இருக்கு. குகை ஓவியங்களா இருக்கட்டும், மல்லர்பாடி, குடுமியான் மலை, திருமயம், லோத்தல், நாகார்ஜுன கோண்டா, கருக்கியூர். கருக்கியூர்லாம் அந்த குகை ஓவியங்களுக்குள்ளார போய் பார்த்தா அங்க ஒரு அந்த நம்ம ஊர்ல இன்னைக்கும் தாரத்தப்பட்ட இது பண்ணி அந்த சாவு ஊர்வலம் இது பண்ற இன்னைக்கும் அதே ஊர்வலத்தை நம்ம அதை இன்னைக்கும் நகர்த்திக்கிட்டு இருக்கோம். வரலாற மறந்த மக்கள் இல்ல, வரலாறுல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் நம்ம. அப்போ நான் வரலாற மறக்கலாம் இல்ல, நான் வரலாறுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள்னு பதில் சொல்லணும். அப்போ இந்த ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப நான் சொன்ன எல்லா ஆர்கியாலஜிக்கல் சைட்லயும் வேற வேற கலாச்சாரம் இல்லை, எல்லாம் ஒரே கலாச்சாரமா இருக்கு, பாரதிய கலாச்சாரமா இருக்கு. போய் பார்த்தா தானே தெரியும். நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது எங்கேயானா அருவிக்கோ எங்கேயோ போய் குளிச்சுவிட்டு இல்லை சில பேர்லாம் பண்ற மாதிரி தண்ணி அடிச்சுவிட்டு, தயவு செய்து அதெல்லாம் பண்ணாம கோயிலுக்கும் போங்க. ஆனா குற்றாலநாதர் கோயிலுக்கு போயிட்டு அங்க பக்கத்துல கருக்கியூருக்கும் இதுக்கும் போயிட்டு வாங்க.
குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அதெல்லாத்தையும் காட்டுங்க, அங்க என்ன இருக்குங்கிறத காட்டுங்க. இந்த இதுல குகைகள்லாம் கொண்டு போய் காட்டுங்க. ஏன்னா நம்ம அந்த 1000 வருஷமா அதை கட்டி காத்தவங்களோட முன்னாடி இன்னைக்கு நான் நிக்கிறேன். அப்ப எனக்கு பின்னாடி வரப்போற சந்ததிக்கு இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதை செய்ய வேண்டிய ஒரு தலையாய கடமை இருக்கு. ஏன்னா நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக நம்ம வேலைக்கு வரோம், எல்லாம் எல்லாம் ஃபைன். ஆனா அது மறக்கப்படும். ஏன்னா இந்த இதுல போற மாதிரி இந்த மேருமலையில போய் எத்தனையோ பேரோட பேரை எழுதி வச்சிருக்கான். அங்க போய் பார்த்தாதான் தெரியுதா, இது வரைக்கும் வந்து அத்தனை பெரிய பெரிய ராஜா வந்துட்டு போயிருக்கான். பெரிய பேர்ல இருந்து சின்ன பேர் வரைக்கும் அங்க எழுதிருக்கு. அங்க எழுதுறதுக்கே இடம் இல்லையா. அது மாதிரியான ஒருத்தரா நம்ம மறக்கப்படுவோம், நடக்க போகுது. ஆனா இன்னைக்கு இருக்கும் பொழுது என்னால் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, இத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முக்கியமான வேலையை நம்ம செய்யணும். ஏன்னா வேலைக்கு 9லேருந்து 6 வரைக்கும் வாழ்வாதாரம், அதுக்கப்புறம் தான் இருக்கு வாழ்க்கை. அதை செய்ய வேண்டிய வேலை நமக்கு இருக்கு. அப்போ நான் என்னோட நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ரொம்பலாம் போக வேண்டாம். என்னோட சின்ன கிராமத்துக்கு போகலாம், அங்க இருக்கிற கலாச்சாரத்தை பார்க்கலாம், அங்க இருக்கிற பண்பாடை பார்க்கலாம். அங்கேருந்து என்னோட மாவட்டம், கொஞ்சம் பெருசா மாநிலம், அங்கேருந்து பெருசா நாடு, விஸ்தரிச்சுக்கிட்டே போனோம். பார்த்தாதான் தெரியும் இது எல்லாத்துலயும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. வேற வேற கலாச்சாரம் இல்லை, ஜாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் வேற இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு கனெக்டிங் சிமிலாரிட்டி இருக்கு. நமக்குள்ளார இருக்கிற வேற்றுமையை பாராட்டாம இதை கவனிக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு இருக்கு. அப்போ நான் வேற வேற நாடு இல்லை, நான் ஒரே நாடு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா கிடையாது. பாரதம் அப்படிங்கிறது ஒரே நாடு. யார் கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்லி கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு. நான் வந்து உங்கள்கிட்ட பேசல, உங்க மூலியமா உங்களோட குழந்தைங்கள்ட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். தயவு செய்து இதை அங்க எடுத்துட்டு போங்க. அடுத்து கடைசி கேள்வி. இப்போ வந்து ஐயா சொன்னார், இந்த மாதிரி வெள்ளைக்காரன் தானே நமக்கு ரோடு போட்டு கொடுத்தான், சுதந்திரம் அடைஞ்சோம். சுதந்திரம் அடைஞ்சதுல நமக்கு என்ன கிடைச்சது? நம்ம வந்து வெள்ளைக்காரன்ட்டு இருந்து கொள்ளைக்காரன்ட்ட கொடுத்துட்டோம். இன்னைக்கு வந்து எவ்வளோ கோட்டாலா, எவ்வளோ கரப்ஷன், கோட்டாலாக்கு என்ன தமிழில் ஸ்கேம், ஊழல், எத்தனை ஊழல் நடக்குது. அப்போ வந்து நம்ம வந்து அவன் இருந்தா இன்னைக்கு இவன் இருக்கான், அவன் அன்னைக்கு கொள்ளை அடிச்சா இன்னைக்கு இவன் கொள்ளை அடிக்கிறான், வெள்ளைக்காரன் கொள்ளை அடிச்சா இன்னைக்கு நம்ம ஊர் உள்ளூர்காரன் கொள்ளை அடிக்கிறான் அப்படின்னு. அவன் அட்லீஸ்ட் வந்து நமக்கு வந்து ரோடு கொடுத்தான், சினிமா கொடுத்தான், அவன் தானே பிரிட்ஜு கட்டி கொடுத்தான், அவன் கட்டின பிரிட்ஜ் இன்னி வரைக்கும் நிற்கிதே, அவன் தானே வந்து இந்த ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அந்த எஜுகேஷன் கொடுத்தான். அப்படியா? முதல்ல கேட்கும்போது அப்படின்னு தோணும் இல்லையா? ரயில் ரோடு போட்டான், எது வரைக்கும் போட்டான்? நாகப்பட்டினம் வரைக்கும் எத்தனை பேர் போயிட்டு இருந்தாங்க? நாகப்பட்டினம் வரைக்கும் எதுக்கு ரயில் ரோடு போட்டான்? அந்த மொத்த தஞ்சாவூர் பெல்ட்லயும் இருக்கிற முழு அரிசி கொள்முதலா அப்படியே வாரி வழிக்கு எடுத்துட்டு போனா, அவனோட ஆப்பிரிக்காலையும் இதுலயும் காலனி செட்டப் பண்றதுக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார்ல தன்னோட இதுக்காக 4ல் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க இந்தியாவில். தாது வருஷ பஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம். அத்தனை பேர் இறந்து போனாங்க. அதாவது இப்ப யாரான வீட்டுக்கு வந்தா நம்ம முதல்ல தண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ராமாயணம் மகாபாரதம் எத்தனையோ இதெல்லாம் பார்த்துருப்போமே. எங்கேயாவது ஏன்டா உப்பு போட்டு தானே திங்கிற அப்படின்னு ஒரு டைலாக பார்த்துருப்போமா? இருக்காது. நம்மளோட மரபு கவிதைகள்லையோ மரபார்ந்த இலக்கியம் எதுலையுமே இப்படி ஒரு சொல்லாடலே இருக்காது. ஏன்னா இது மாதிரியான ஒரு பிரச்சனையே இருந்தது கிடையாது. வீட்டுக்கு யாரான வந்தா பஞ்சம்னோ அதுக்கு இல்லை, யாரும் அதுக்காக வரமாட்டாங்க.
க்ஷேத்ராடனம் போனா கூட திண்ணல உட்காந்துருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரும் பட்னியால செத்தாங்கிறதே கிடையாது நம்ம ஊர்ல. கொத்து கொத்தா இறந்தாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நிஜமாலுமே இறந்தாங்கிறதுக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு நாளைக்கு 10,000 உடல்களை எரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளவு நாள் பார்த்துங்க, ரெக்கார்டு இருக்கு. நான் சும்மா கதை விட்டாலேல. அப்போ 4ல் ஒருத்தர் இறந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட பஞ்சம் இது. அதனாலதான் ஜாவாக்கும் மலேசியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கென்யாவுக்கும் இன்னைக்கு இருக்கிற கரீபியன் ஐலாண்ட்ஸுக்கும் நம்ம மக்களை அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க பஞ்சம் இருந்து இங்க இறந்தாதான் இங்க அங்க போக முடியும் இல்லையா? சரி, இவ்வளவு பஞ்சம் இருக்கும்போது மக்களுக்கு நான் நல்லது பண்றேன்ட்டு பக்கிங்ஹாம்னு ஒருத்தன் வந்தான். லார்டு பக்கிங்ஹாம். நமக்கு ஒரே லார்டு தான், அவன் மட்டும்தான் லார்டு, நம்ம கண்டவனையும் சொல்லிட்டு இருக்கோம். பக்கிங்ஹாம் அவன் இந்த காக்கிநாடா வரைக்கும், இந்த விசாகப்பட்டினம் வரைக்கும், இங்க கீழே கடலூர்ல இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஒரு கெனால் உருவாக்கினான். பக்கிங்ஹாம் கெனால்னு சொல்லுவாங்க. எதுக்கு? டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. அதுக்கு இந்த மக்கள் வேலை செய்வாங்க. காலையில ஒரு 11 மணிக்கு கிடைச்ச எல்லா கிழங்கு பருப்பு எல்லாத்தையுமே போட்டு ஒரு கூழ் மாதிரி ஒன்று பண்ணி அதை கொடுப்பாங்க. அது மட்டும்தான். உசுர் வாழ்ந்தா போறோடு மக்கள் இருந்தாங்க. ஆனா நம்மளுத கொள்ளையடிச்சுட்டு அவன் அங்க போயிட்டு இருந்தான். இப்படி பஞ்சத்தை உருவாக்கினாதான் அவனுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கும், பிஜிக்கும் ஜாவாக்கும் சொல்லிட்டு அந்த பக்கிங்ஹாம் பிரபுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க. இன்னைக்கும் உலகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள் பட்டியல அந்த குடும்பம் இருக்கு. அவங்கெல்லாம் நமக்கு பிரஷ்டாச்சார பத்தி பேசலாமா? ஊழலை பத்தி நமக்கு யாரான அட்வைஸ் பண்ணலாமா? யாருக்கான தகுதி இருக்கா? இன்னைக்கு எல்லாரும் நியாயம் தர்மம் பெரிய உத்தமம் மாதிரி பேசுவாங்க. நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு யாருக்கும் அதுக்கு உண்டான அருகதையே கிடையாது. அதே மாதிரி நம்ம யாருக்கும் நன்றி கடன் படவே இல்லை. இன்க்ளூடிங் ரஷ்யால போட்ட அவங்களோட டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே நெட்வொர்க்கு முதற்கொண்டு நம்ம காசு கொடுத்துருக்கோம். இங்க லூட் பண்ணி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணான். நம்மளை சுரண்ட எல்லாரும் நமக்கு கடன் பட்டிருக்கான். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் ஒன்னும் நமக்கு இந்த ஜமீன்தார் இதெல்லாம் சொல்றாங்க. ஜமீன் அதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. 700 1600 700 அப்படி இல்லையே. 700 பிரிட்டிஷ்கார வந்துதான் தான் நேரடியா போய் வசூல் பண்றதுக்கு பதிலா ஜமீன்தார நியமிச்சு அவன் மூலியமாக குடியானவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வயிச்செடுத்தான். நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், அவங்களாம் உன்னோட. அது வரைக்கும் இந்தியாவில் அடிமைங்கிற ஒரு இது கிடையாது. அட்ராசிட்டிஸ் நடந்தது. நம்ம மக்களே நம்ம மக்களை அநியாயத்துக்கு தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா அதுலயும் அவனுக்கு ஒரு பங்கு இருக்கு. அதுக்காக அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கான சுதந்திரம் தான் 47 நமக்கு கிடைச்சது. இவங்க எல்லாரும் நம்ம அது வரைக்கும் இருந்த பஞ்சத்துல அத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொன்னேன்ல. 47ல சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமாக 1950ல திருப்பி ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபேமின், பஞ்சம். நம்மளோட முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு ஊர் ஊரா நாடு நாடா போய் கையேந்தி எனக்கு சாப்பாடு கொடுங்க. அன்னைக்கு கோதுமைய ஷிப்ட் மவுத்துன்னு சொல்லுவாங்க. அப்படியே கப்பல்ல வரும், கப்பல் நேரம் கொண்டு போய் பொங்கி சாப்பிட்றதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஒருத்தரை கூட சாக விடலை. நமக்காக அந்த ஆள் போய் பிச்சை எடுத்திருக்கான். அவன் என்னோட பிரைம் மினிஸ்டர் கொண்டாட வேணாமா? அதுக்குத்தான் நம்ம சுதந்திரத்தை அடைஞ்சோம். என்னோட ஒருத்தன் கூட சாவக்கூடாதுன்னு தன்னோட மானத்தை பத்தி கவலை. இன்னைக்கும் அதை கலிபோர்னியா
லைப்ரரியில் வந்து அதை மாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு உங்களுக்கு திருப்பி பணமா கொடுக்கறதுக்கு எங்க நாட்டில் காசு இல்லை, என்கிட்டயும் கருவூலத்தில் காசு இல்லை, அதனால நான் இண்டிக் ஸ்டடீஸ்க்காக நான் சில இந்தியாவை பத்தின புத்தகங்கள் அனுப்புறேன், இதை வாங்கிக்கிட்டு கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு அவர் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. அவனும் தள்ளுபடி பண்ணியிருக்கான். அமெரிக்காவும் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நம்ம யார் பேர்லையும் காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்போ இல்லாம பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மட்டுமே எல்லார்கிட்டையும் நம்ம நன்றி கடனோட, அதே நேரத்தில் இன்னொருத்த ஏதான சொன்ன எனக்கு தெரியும்டான்னு சொல்ற உண்மையான ஞான செருக்கு நமக்கு வரணும். இதுக்கான சுதந்திரத்தை தான் நம்ம அடைஞ்சிருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி 47 சுதந்திரம் கிடைச்சிருச்சா? அன்னிலேருந்து இன்னைக்குள்ளார ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துல பர் கேபிட்டா கன்சம்ஷன் ஒருத்தர் 137 கிலோ தான் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு 208 கன்சியூம் பண்றோம். அன்னைக்கு 30 கோடி முகமுடைய ஆளினில் மொயம்பட ஒன்றுடையாள் அப்படின்னாரு பாரதியார். 30 கோடி தான் இருந்தாங்க. சுதந்திரம் கிடைக்கும் போது 40 கோடி சொல்லிக்கலாம். 40 கோடியிலேருந்து இன்னைக்கு 140 கோடி இருந்தோம். 40 கோடி இருக்கும்போது பஞ்சம், 140 கோடி இருக்கும் பொழுது பஞ்சம் இல்லை. 80 கோடி மக்களுக்கு நம்ம ஃப்ரீயா ரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடந்த 4 வருஷமா. இதுதான் நம்ம அடைஞ்சிருக்கோம் இந்த 77 வருஷத்துல. 1 இல்லை 2 இல்லை, நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 22, இன்னைக்கு 69. எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கோம். என்ன வளர்ந்து வந்திருக்கோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இங்கேருந்து இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம வளரணும் அப்படிங்கிறது. இவ்வளவு தூரம் வந்திருக்கோங்க நான் வந்து போறோம்னு நினைக்க போறோமா? போறோம்னு நினைக்கணுமா? போறோம்னு நினைக்கணும்னு சொல்லல, ஆனா கடந்து வந்திருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணணும்ல. எதெல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோங்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்ல, இல்லையா? அதுவும் முக்கியம். நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. ஒலிம்பிக்ஸ்ல 71ன்னு சொன்னார் இல்லையா? நம்ம வந்து ஜிடிபியில் இன்னைக்கு எங்கவா இருக்கோம்? 5 இருக்கோம். சூப்பர். ஆனா 140 கோடி பேர் சேர்ந்து 5வது இடத்துல இருக்கோம். நம்மள 10ல் 1 பங்கு இருக்கிற ஜப்பான் நம்மளை விட 2 படி மேல இருக்கான். அப்படின்னா ஒவ்வொருத்தனும் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தன் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றானோ அதை விட 10 மடங்கு கூட ப்ரொடியூஸ் பண்றான். பர் கேபிட்டா ப்ரொடக்டிவிட்டி கூட இருக்கு. அதை அச்சீவ் பண்ண வேண்டிய லெவலுக்கு நம்ம போகணுமா வேணாமா? நம்மளோட பொட்டன்ஷியல் இன்னும் ரொம்ப அதிகம். நம்ம இன்னும் பயணம் பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம். அடுத்த 23 வருஷம் 2047ல் நம்ம எங்க இருக்கணும் அப்படிங்கிற அந்த கோல் அது நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்குமே இருக்கணும். எதுக்காகவும் நாட்டை விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம வந்து இன்னைக்கு இந்தியாவிலேருந்து முறையா மாருதி சுசுகி 82லேருந்து இது வரைக்கும் இருக்கு. இப்போதான் எக்ஸ்போர்ட்டே பண்றாங்கன்னா. சுசுகி ஃப்ரான்ஸ் வந்து 1600 கார் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஜப்பானுக்கு. இது வெறும் துவக்கம் மட்டும்தான். இது வெறும் பிகினிங். நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நம்மளோட மெஷின் நம்ம வந்து மற்ற நாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம். சிலிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், மிடில் ஈஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், இங்க சவுத் ஏசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஜப்பானுக்கு பண்ணலையே, இல்லையா? ஜப்பானுக்கு கூட நடந்துரும். நான் வந்து சைனாக்கு பண்ணணும்னு வெயிட் பண்றேன். அது மாதிரியான ஒரு வளர்ச்சியை நம்ம வளரணும். ஏன்னா நம்ம உண்மையாலுமே வெள்ளைக்காரனுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும்னா நம்மளோட வளர்ச்சியால மட்டும்தான் பதில் சொல்லணும். வெறுப்பால பதில் சொல்லக்கூடாது. நம்ம ஒன்று சொல்லிட்டோம். ரிஷி சுனாக் வந்து அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். இருந்தாலும் நம்ம இன்னும் செய்ய வேண்டிய தூரம் நிறையா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் உண்டான பொறுப்பு நிறையா இருக்கு. என்னோட வேலையில் நான் வந்து 100% இருப்பேன்.
நம்மளோட ஃபவுண்டர் சொன்ன மாதிரி தூர்யுக்கு 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 அப்படிம்பாரு. என்னால் என்ன முடியுமோ அது மாதிரி 3 மடங்கு அடுத்த 23 வருஷம் அரைஸ், அவேக், ஸ்டாப் நாட் till our goal is reached செய்யலாம். எல்லாருக்கும் இன்னொரு தடவை சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.